ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோஜா செடி வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு ரோஸ் செடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது நுனியில் ஒரு கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன். என்ன இதை மண்ணில் வச்சு வைக்கணும். அது மண்ணில் மாட்டு சாணத்தோட உரம் போட்டுக்கணும். மாட்டு சாணம் காய வச்சு பொடி அரைக்கணும். அதை போட்டுட்டு அது மேலே மண் போட்டு வச்சா தான் நல்லா வரும். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். கீழே போட்டுக்கணும். மாட்டு சாணத்தோட உரம் போட்டுட்டு அது மேலே மண் போட்டு வச்சுட்டு குச்சி ஊனி வச்சுட்டு பின்ன கவர் போட்டு மூடி வச்சிடணும். கவர் போட்டு மூடினா அந்த ஈரம் காயாமல் இருக்கும். அதுக்கு வேண்டிட்டு தான் கவர் போடணும். இப்படி வச்சா நல்லா சீக்கிரம் வருது. நான் எப்போவுமே இப்படி தான் வருவேன். கவர் போட்டு மூடிட்டு அது காற்றுல பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டிட்டு ஒரு கல் வச்சுருக்கேன். பின்ன தண்ணி நல்லா நிறைய விடணும். நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஈரம் காயாமல் இருந்துகிட்டே இருக்கணும். 2-3 தரம் தண்ணி, ஒரு நாளைக்கு 2-3 தரம் தண்ணி விடணும். இது ஏற்கனவே நான் வச்சது 1 மாதம் ஆச்சு. நல்லா ஒரு கிளை வந்துடுச்சு பாருங்கள். வந்துடுச்சு. நிலத்துல தான் வச்சுருக்கேன். தொட்டிலையும் வச்சுருக்கேன். தொட்டியில் வச்சது பாருங்கள் எவ்வளோ நல்லா 2 கிளை வந்துடுச்சு. இது அதே மாதிரி தான் கவர் போட்டு நுனியில் கவர் போட்டு கட்டி வச்சுட்டு பின்ன ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு நல்லா வந்துடுது. சீக்கிரமாக வந்துடுது. காயறதில்லை, காயாக வந்துடுது. இதுக்கும் எரு போடணும். மாட்டு சாணத்தோட எரு போட்டு தான் வைக்கிறோம் எல்லாத்துலேயுமே. வச்சா சீக்கிரம் வந்துடுது. இந்த பெரிய செடியிலேருந்து தான் கட் பண்ணி எடுத்து வச்சதெல்லாம். நல்லா பூவெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். வச்சு நல்லா எப்பளும் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. ஈரங்காயாமல் இருந்துகிட்டே இருந்தால் வேகம் வந்துடும். வந்துட்டு நல்லா செடியும் பூவும் நல்லா பூக்கும். நீங்களும் அப்படி வச்சு பாருங்கள்.